நீங்கள் எங்கேப்பா ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து அந்த பாட்டை அவருக்கு ஏன் கொடுத்தீங்க? நீங்களும் ஸ்டாம்பிங் தானேப்பா பண்ணுறீங்க? ஸ்டாம்பிங் தானேங்க இங்கே ஹாட் டாப்பிக்காக ஓடி நின்றுது போன வாரம். அவர் ரொம்ப நல்லவர் போலன்னு அப்படின்றாரு கமல். அதனால் அவர் வந்து ஸ்டாம்பிங்லாம் பண்ண மாட்டேன்னாரு. ஆனால் இன்றைக்கி ஸ்டாம்பிங் தான் நடந்திருக்கு. ப்ரோக்ராம் ஆனாலும் நானும் வச்சு அந்த மாயான்ற அந்த கழிவு ஊதின மூஞ்சை பார்த்த உடனே அந்த நம்ம சேனலை மாற்றிடுறேன். சேனலை மாற்றுறதில்ல, ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடுறேன். தாங்க முடியலங்க அது மூஞ்சி. நிக்சன் வந்து ஒரு டான்ஸ் எல்லாம் ஆனாப்புல. ஐயோ, அதில் வேறு எனக்கு தாங்க முடியாத ஒரு இது என்னென்னா, 25 வருஷம் முன்னாடி தனுஷ் பண்ண டான்ஸு. அந்த டான்ஸை வந்து இப்போ இவர் 2K கிட்டுன்றதில் தனுஷ் வந்து 80s கிட்டுப்பா தம்பி. ஓகே, அப்போ வந்து இவங்க கிரெடிட் எடுத்துப்பாங்க, இவங்க வந்து அதை பண்ணிட்டாங்க அப்படின்றது. இப்போ நிக்சன் வந்து இந்த டான்ஸ் ஆடிட்டான். அதுக்கு எனக்கு தாங்க முடியாத மேட்ரு என்னென்னா, மணி வந்து சொன்னார், ஐயோ அப்படியே தனுஷ் சார் ஒரு செகண்ட் பார்த்த மாதிரி இருந்ததுடா, சூப்பராக பண்ணேன்னு. ஏன்டா இப்படிலாம் கிரிஞ்சு வேலை பண்ணுறீங்க? ஏன்டா நல்லா தான் ஆடினா, ஆனால் அதுக்குன்னு தனுஷ் லெவலுக்கு நிக்சனை நீங்கள் கொண்டு போய் விட்றீங்கன்னா, நீங்கள் எங்கேப்பா ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து அந்த பாட்டை அவருக்கு ஏன் கொடுத்தீங்க? நீங்களும் ஸ்டாம்பிங் தானேப்பா பண்ணுறீங்க? ஸ்டாம்பிங் தானேங்க இங்கே ஹாட் டாப்பிக்காக ஓடி நின்றுது போன வாரம். அவர் ரொம்ப நல்லவர் போலன்னு அப்படின்றாரு கமல். அதனால் அவர் வந்து ஸ்டாம்பிங்லாம் பண்ண மாட்டேன்னாரு. ஆனால் இன்றைக்கி ஸ்டாம்பிங் தான் நடந்திருக்கு. மாயாவுக்கு ஏன் அந்த ரோலு? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார்.